ஜாலில் இடம்பெற்ற சஜித்தின் பிரச்சார கூட்டம் விரக்தியில் திரும்பிச் சென்று மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நேற்றிரவு முதல் குறைந்தது எரிபொருட்களின் விலை. ரணில் பக்கம் சாய்கின்றாரா ரிசாட் பதியுதீன்? வெடித்தது புதிய சர்ச்சை. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் ஜாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் கோரிக்கை. அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு மீண்டும் உறுதி செய்தது ரணில் தரப்பு. உரும்பிராயில் அரியநேந்திரனுக்கு ஆதரவான பரப்புரை முன்னெடுப்பு. நல்லூர் கந்தனை தரிசித்தார் சஜித். கிளப் வசந்த படுகொலை அமல் சில்வாவிற்கு நீதிமன்றம் விதித்து உத்தரவு. யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச 1 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக சென்றமையால் மக்கள் சிலர் திரும்பிச் சென்றுள்ளனர். குறித்த தேர்தல் பிரச்சார கூட்டமானது நேற்றைய தினம் 31/8/2024 பிற்பகல் 3:30 மணியளவில் நடத்தும் வகையில் யாழ்ப்பாணம் துணவி விளையாட்டு மைதானம் ஒன்றில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கமைய மக்கள் கூட்டத்திற்கு வருகை தந்திருந்ததுடன் பேருந்து மூலமும் மக்கள் அந்த இடத்திற்கு அழைத்து வரப்பட்டிருந்தனர். இருப்பினும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்ட நேரத்தினை தாண்டி 1 மணி நேரம் கடந்த பின்னரும் வருகை தரவில்லை. இதன் காரணமாக மக்கள் களைப்படைந்து விரக்தியில் இருந்ததுடன் சிலர் கூட்டத்தில் கலந்து கொள்ளாது திரும்பிச் சென்றதையும் அவதானிக்க முடிந்துள்ளது. மாதாந்த விலை சூத்திரத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையை திருத்தியமைக்க இலங்கை பெட்ரோலிய சட்டபூர்வ கூட்டுத்தாபனம் தீர்மானித்துள்ளது. இதன்படி ஒக்டேன் 92 பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவினால் குறைந்துள்ளதுடன் அதன் புதிய விலை 332 ரூபாவாகும். 95 ஒக்டேன் பெட்ரோலின் விலை 2 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 377 ரூபாவாகும். லங்கா வெள்ளை டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 10 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 307 ரூபாவாகும். லங்கா சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 3 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 352 ரூபாவாகும். மண்ணெண்ணெய் விலையில் மாற்றமில்லை என பெட்ரோலிய சட்ட கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவா என புதிய சர்ச்சை எழுந்துள்ளது. வவுனியா வைரவ புளியங்குளத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்ட மேடையை நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் நேற்று 31/8/2024 அன்று பார்வையிட்டுள்ளார். இதன் காரணமாகவே குறித்த சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. வவுனியாவிற்கு இன்றைய தினம் வருகை தரும் ஜனாதிபதி வேட்பாளரும் ஜனாதிபதியுமான ரணில் விக்ரமசிங்க வைரவ புளியங்குளம் யங்ஸ்டார் மைதானத்தில் இடம்பெறும் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். இதற்கான ஏற்பாடுகள் துரிதமாக இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் குறித்த ஏற்பாடுகள் இடம்பெறும் இடத்திற்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் அவற்றை பார்வையிட்டிருந்ததுடன் அங்கு நின்ற சிலருடன் உரையாடியும் இருந்தார். ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு என அறிவித்த நிலையில் குறித்த இடத்திற்கு சென்று ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார கூட்ட ஏற்பாடுகளை பார்வையிட்டமை அவரது ஆதரவு ஜாருக்கு என சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டவரது உறவுகளுக்கு நீதி கிடைக்க சகல தரப்பும் முன்வர வேண்டும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் சிந்துஜன் தெரிவித்துள்ளார். அனைத்துலக காணாமல் ஆக்கப்பட்டோரது தினத்தினை முன்னிட்டு நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு முன்னால் ஏற்பாடு செய்யப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், உலகிலேயே காணாமல் ஆக்கப்படுவது என்பது மிகப்பெரிய குற்றமாகும். தமது பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாமல் தமது பிள்ளைகள் உயிரோடு வருவார்கள் என்ற ஏக்கத்துடன் பெற்றோர் கடந்த 5 வருடங்களாக தமது போராட்ட வடிவங்களை மாற்றி தமது பிள்ளைகளின் படங்களோடு வீதியாக திரிகின்றனர். தன்னை சர்வதேச சமூகமும் இலங்கை அரசாங்கமும் கண்டுகொள்ளாத பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு ஒரு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என பல்கலைக்கழக சமூகம் சார்பாக இந்த இடத்தில் வலியுறுத்துகின்றோம். தாய்மார் தமது பிள்ளைகளை தேடி இறந்து போன வரலாற்று சம்பவங்கள் காணப்படுகின்றன. இது ஒரு துயரச் சம்பவம். இனி இருக்கின்ற தாய்மார்களாவது தமது பிள்ளைகளுக்கு என்ன நடக்கின்றது என்ற விடயத்தை தெரிந்து கொள்வதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் சகல தரப்புகளும் முன்வர வேண்டும் என இந்த இடத்தில் கோரிக்கை முன்வைக்கின்றோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் 2025 முதல் மாதாந்தம் 25,000 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவினை அரசு ஊழியர்களுக்கு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அது மாத்திரமன்றி அரசாங்க ஊழியரின் ஆரம்ப சம்பளம் 24% அதிகரிக்கப்பட உள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிரா அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார்.
அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இம்முறை ஜனாதிபதி தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தலாகும். நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பல சட்ட திருத்தங்களை மேற்கொண்டார். பொருளாதார பரிமாற்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜார் கொள்கையை முன்வைத்தாலும் அது இந்த சட்டங்களின்படியே செய்யப்பட வேண்டும். சர்வதேச நாணய நிதியம் மற்றும் கடன் வழங்கும் நாடுகள் உள்ளிட்ட நிதி நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளோம். இந்த சட்டங்களின்படி நாங்கள் செயல்படுவோம் என்பதை உறுதிப்படுத்துகின்றோம். எனவே வீழ்ந்து கிடந்த இந்த நாட்டை மீட்டெடுத்து ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். அந்த நிபந்தனைகள் திருத்தப்பட்டாலோ அல்லது மாற்றப்பட்டாலோ முழு நாடும் மீண்டும் வீழ்ச்சியடையும். எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 15 லட்சத்துக்கும் அதிகமான அரச ஊழியர்கள் தபால் மூல வாக்களிப்பை பயன்படுத்தும் போது சரியான முடிவை எடுக்க வேண்டும். சிலர் திருடர்களை பிடிக்க அதிகாரம் கேட்கின்றார்கள். ஆனால் இனிமேல் அவன் திருட இவன் திருடன் என கூறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆசியாவிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஊழலுக்கு எதிரான சட்டம் நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியால் நிறைவேற்றப்பட்டுள்ளது என மேலும் தெரிய வந்துள்ளது. நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகின்ற தமிழ் பொது வேட்பாளர் பாரியநேந்திரனுக்கு ஆதரவான பரப்புரை யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பரப்புரை 31/8/2024 நேற்று காலை 10 மணியளவில் உரும்பிராயில் பொன் சிவகுமாரனின் நினைவுச்சிலை முன்னிலையில் சுடரேற்றி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் உட்பட பல பொது அமைப்புகள் சேர்ந்து குறித்த பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் அரசியல் ஆய்வாளர் சட்டத்தரணி CA ஜோதிலிங்கம் தலைமையில் பல அணிகளாக பரப்புரை இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசு நல்லூர் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்றைய தினம் நல்லூர் ஆலயத்திற்கு சென்றுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள அவர் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 தினங்களில் பல்வேறு தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் யாழ் நாகதீப ராஜமகா விகாரைக்கு விஜயம் செய்து மத வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசி பெற்றுக் கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேராவின் படுகொலை தொடர்பான விசாரணை தொடர்பில் கைது செய்யப்பட்ட மேல் மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அமல் சில்வா விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கடுவெல பதில் நீதவானால் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு இதன்போது உத்தரவிடப்பட்டுள்ளது. இவர் கொலையை செய்ய வந்த நபர்களுக்கு தங்குமிட வசதி மற்றும் ஆதரவை வழங்கிய குற்றச்சாட்டின் கீழ் மேற்கு தெற்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். 20ஆம் தேதி காலை அமல் சில்வா கைது செய்யப்பட்டு பின்னர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டார். ஜூலை 8ஆம் தேதி அதுரகிரியவில் சுரேந்திர வசந்த பெரேரா அல்லது கிளப் வசந்த என்பவரை சுட்டுக் கொன்றதற்காக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடாத்தியவர்கள் வந்த காரின் சாரதி ஆகியோர் கடந்த 28ஆம் தேதி இரவு பாணந்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.